தலைவர்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. களம் எப்படி இருக்கு? களத்தை பொறுத்தளவுக்கு வெற்றி களமாக தான் அமைந்திருக்குது. ஒரு 3 ஆண்டு கால தமிழக அரசினுடைய திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. அதனால எங்களுக்கு வெற்றி களமாக தான் அமைந்திருக்கிறது. வெற்றி களம் அப்படின்னு சொல்றீங்க, அதற்கு குறிப்பா நீங்க சொன்னது இந்த 3 ஆண்டு கால திமுக அரசின் சாதனைகளை சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு இருக்கிற பெரிய நெருக்கடி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அரசோட செயலற்ற தன்மையை தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்காரு. எதிர்கட்சி அதனுடைய கடமை தான் அவங்க செய்வாங்க. எங்களை ஆட்சியை பாராட்டியா பேசுவாங்க, பேச மாட்டாங்க. ரெண்டாவது, இதை பற்றி அவருக்கு சொல்வதற்கு தகுதி இருக்கிறான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 4 ஆண்டு காலம் ஏற்கனவே அவர் ஆட்சி நடத்தினார். அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் நேரடியாக மக்களுக்கு எதுவும் போய் சேரல. நாங்கள் சொன்னதையும் செஞ்சிருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம். சொன்னதையும் செய்தோம், சொல்லாததையும் செஞ்சோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்த வாக்குறுதியில 20 விழுக்காடு கூட நிறைவேற்றலன்னு தொடர்ந்து இபிஎஸ் சொல்லிட்டே இருக்காங்க. இதே பொய்யை திரும்ப திரும்ப சொல்வதால் அது உண்மையாயிடாது. ரெண்டாவது, 4 ஆண்டு காலம் அவர் சொல்ற அளவுக்கு எந்த திட்டமும் எதுவும் அறிவிக்கல இது வரைக்கும். ஏற்கனவே அம்மையார் அவர்கள் அவர் ஆட்சியில் இருந்த பொழுது செய்த திட்டங்களை தான் திரும்ப திரும்ப அவங்க அதிமுக ஆட்சியில் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்களே ஒழிய, நான் செஞ்ச அந்த திட்டத்தை இதன் மூலமா மக்களுக்கு போய் சேர்ந்தது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு திட்டத்தை சொல்லுங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1,15,00,000 குடும்பங்களுக்கு போய் சேர்ந்திருக்குது. இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, கொடுத்தது 1.25 கோடி, கொடுக்காதது 2.5 கோடி. அந்த 2.5 கோடி பெண்களும் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்றாரு. எந்த திட்டமும் தகுதியானது தான் கொடுக்க முடியும். தகுதியினுடைய அடிப்படைகளுக்கு ஒரு அளவுகோல் வைக்கிறோம். ஒருத்தர் அரசு பணம் வாங்குறாங்க, சம்பளம் வாங்குறாங்க, ஒரு குடும்பமே இந்த 1000 ரூபாய் அவ்வளவு எதிர்பார்த்து இருக்கிறாங்களா? ஆனா போற இடங்களில் எல்லாம் இவங்க அனைத்து பெண்களுக்கும்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. எல்லாருமே அதிமுகவில் அதே விமர்சனமா வைக்கிறாங்க. நாங்க தகுதியானவர்கள் கொடுங்கன்னு சொல்றோம். நாங்க தகுதி இல்லாதவர்கள்லாம் கொடுங்கன்னு அவரு சொல்றாரு. அது கூட அவர் சொல்லலாமா? போகும்போது 6,26,000 கோடி ரூபாயை கடன் வச்சுட்டு போன முதலமைச்சர் அவரு. கஜானா காலி. இதை பத்தி வலியுறுத்தி பேசுவது என்பது அது அவருடைய தகுதிக்கு சரியான யோசிச்சு பார்ப்போம். சில நேரங்களில் ஒரு நிதி நெருக்கடி இருந்தது, அதை சமாளிச்சு கொடுத்தோம் அப்படின்னு நிச்சயமாக நாடறிந்த உண்மையாச்சு. அது நிதி நெருக்கடி இருந்ததுன்றதும் நாடறிந்த உண்மை. அரசாங்க கடனா விட்டு போனது நாடறிந்த உண்மை. அதிமுகவில் குறிப்பா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தபோது என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா, அவர் சொல்றாரு, என்னோட எல்லா திட்டத்துக்கும் இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. குறிப்பா இந்த அம்மா மினி கிளினிக் பத்தி சொல்லிட்டே இருக்காரு. அதெல்லாம் மூடு விழா நடத்திட்டாங்க. அம்மா கிளினிக் திட்டம்ன்றத ஒன்றிய அரசாங்கம் ஒன்று சொல்லப்பட்டு நிதி தரேன், அது ஒரு பரிச்சாத்தமா செய்யுங்கன்னு சொன்னாங்க. தேர்தல் காலம் வருதுன்றதுக்காக அவசரமாக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு இது. அது நிரந்தரம் அல்ல. அதன் மூலமா அதை மக்களிடத்தில் ஓட்டு பெறலாமா அப்படின்னு போடப்பட்ட திட்டங்கள் அவை உண்டு. அதனால அது மூடு விழா நடந்தது. அவ்வளவுதான் ஒழிய நாங்க மூடணுன்ற எண்ணம்லாம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லது அதிமுகவோட பிரச்சாரம் தமிழர் உரிமை மீட்போம், தமிழகம் காப்போம். நீங்க இந்தியாவை காப்போன்றீங்க, அவர் தமிழகம் காப்போம்ன்றாரு. அது பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நம்புறீங்களா? புதியதாக ஒருத்தர் நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா அது பொருத்தமாவோட இருக்கும். இவர் 4 ஆண்டு முதலமைச்சரா இருந்தாரு. அந்த தமிழர்கள்லாம் அப்ப ஏன் காப்பாத்துறது தானே? ஏன் அப்ப காப்பாத்தல? இப்ப காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்தது? தமிழர்களுக்கு என்ன இடையூறு இருக்குது? தமிழருக்கு இடையூறு இருந்தா தானே தமிழரை காப்பாற்றுன்ற அந்த சென்டென்ஸே வரும். தமிழர்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லையே. தமிழர்கள் நல்லா இருக்கிறாங்க. திராவிட மாடல் ஆட்சி தமிழரை காப்பாற்ற போராடுறாரு. எப்படி சொல்லலான்றீங்க? இவ்வளவு ஆண்டு காலம் ஆட்சியில இருந்தவர் சொல்றாருன்னு கேக்குறீங்க. புதுசா வந்தவங்க சொன்னா கூட அதை ஏத்துக்கலாம் அப்படின்றப்ப இல்ல, புதுசா வந்தவங்க ஒரு திங்கிங் இருக்கும், ஏதாவது மக்களுக்கு ஒரு புதுமையா சொல்லலாமே. ஆமா, அப்படி பாஜக அணியை பார்க்க முடியாதா? திரு அண்ணாமலை நிறைய விஷயங்களை பேசுறாரு, அவரை பார்க்க முடியாதா? நான் திருவண்ணாமலைக்காரன், திரு அண்ணாமலைக்காரன். நான் அண்ணாமலையில பெருசா பொருட்படுத்துறது இல்லை. நான் எப்பயுமே பொருட்படுத்துறது இல்லை. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, வர்க்க போராட்டம் இது பெரியாரால் பண்படுத்தப்பட்ட மண். பேரர் அண்ணாவால் எழுதி எழுதி மக்களை திருத்திய மண். அண்ணன் கலைஞரால் தமிழர்களை மேடைதோறும் பேசி விழிப்புணர்வு உருவாக்கிய மண் இந்த மண். இந்த திராவிட மண்ணில் காவிலாம் முளையாது. அதுக்கு ஒரு முயற்சி பண்றாங்க.
அவங்க முயற்சி செய்யறது ஜனநாயகம், நான் மறுக்கல. ஆனால் அந்த முயற்சி எப்படி நடக்குது? நம்ம ஒரு கோயிலுக்கு முன்பாக அந்த அப்படியே சுற்றுப்பயணம் மாதிரி வந்துட்டு இருக்கிறோம். அப்ப இது ஒரு ஆன்மீக பூமியா நினைச்சுதானே பாஜக வியூகங்களை அது வகுக்கிறாங்க. என்ன ஆன்மீகம் வந்து அவங்களுக்கு சொந்தமா? ஆன்மீகம் என்பது ஒரு காலத்துல தமிழை வளர்த்தது ஆன்மீகம் தான், பக்தி இலக்கியம் தான். 5ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பித்து படிப்படியா பார்க்கும்பொழுது 63 நாயன்மார்கள் தான் சைவத்தை பரப்புனாங்க. அந்த 63 நாயன்மார்களை டாப் 10 சொல்லுவோம் பாரு. அது மாதிரி சமயக்குறவர்கள் 4 பேர்: அப்பரர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். அவர்கள் தமிழர்களே. சைவத்தை பரப்பியவர்கள் அவர்கள். வைஷ்ணவத்தை பரப்பினவங்க 12 ஆழ்வார்கள். இவங்க எல்லாமே தமிழர்கள் தான். தமிழ்நாட்டில் வந்து பக்தி இலக்கியத்தின் மூலமாக தான் தமிழை பரப்பியிருக்காங்க. பிற்காலத்தில் திராவிடங்கள் தமிழை வளர்த்திருந்தாலும் கூட அதை முன்னால் வளர்த்த பெருமை பக்தி இலக்கியத்துக்கு அது நம்ம மறுக்கல. அந்த பக்தி இலக்கியத்தினுடைய உச்சம்தான் எங்க திருவண்ணாமலை. சமீபத்தில் முதலமைச்சர் வந்துட்டு போனார் எங்க ஊருக்கு. அவரே மேடையில் வச்சுன்னு சொன்னேன், திராவிடத்தையும் ஆன்மீகத்தையும் எங்க ஊர்ல பிரிச்சு பார்க்க முடியாது. இரவு மேடையில பேசி கொண்டிருப்பாங்க, திராவிடத்தை பத்தி பேசுவாங்க. காலையில பார்த்தா கோயில் அவங்க சாமி கும்பிட்டு இருப்பாங்க எங்க ஊர்ல இருக்கிறவங்க. அது இங்க இந்த மண்ணை பொறுத்தளவுக்கு ஆன்மீகத்தையும் திராவிடத்தையும் நேரடியாக சரிபார்வையை நேசிப்பவர்கள் இந்த ஊர்ல அதிகம். சோ ஆன்மீகம்ன்றது பாஜகவுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல, அது தமிழர்களுக்கு சொந்தமானவர்கள், சைவர்களுக்கு சொந்தமானது, வைஷ்ணவர்களுக்கு சொந்தமானது. இந்த சைவர்கள், வைஷ்ணவர்கள், தமிழர்கள் அதிகம் வளர பூமி இந்த பூமி. இது பாரதிய ஜனதாவுக்கு சொந்தமானது அல்ல ஆன்மீகம். சோ பாஜகவுக்கு அந்த வாய்ப்பு இல்லன்றீங்க. ஆனா கூட்டணி பலமா பாக்கலையா? பாமக, ஓபிஎஸ், டிடிவி ஒரு கூட்டணி பலமா இருக்காங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எண்ணிக்கை அளவில் கூட்டணி அதிகமா இருக்குது ஒழிய கொள்கையில கூட்டணி இல்ல. அது எங்களோட இருப்பெல்லாம் கொள்கைகளில கூட்டணியில் இருப்பவர்கள். அங்க இருக்கலாம். நேற்று வரைக்கும் எந்த கட்சியும் தேர்றாங்க, இப்ப போய் நம்ம கூட்டணி சொல்லுங்கிறாங்க மேடையில. பாமக சேர்ந்தது உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கலையா? பாமகவை பற்றி நாங்க எப்பொழுதுமே சரி, நாங்கள மதிக்கக்கூடியவர்களா தான் நினைக்கிறோம். நாங்க அதுல எங்களை மாற்று கருத்து இல்லை. ஆனா சில நேரங்களில் அவங்க வந்து இந்த தேர்தலுக்காக மட்டும் சில நேரங்களில் மனதை மாற்றிக் கொள்கிறார்கள். அதுதான் எங்களுக்கு சங்கடமா இருக்கு, வேற ஒன்றும் இல்ல. இடஒதுக்கீடை பத்தி பேசுறது அந்த இயக்கம் தானே. நாங்க இடஒதுக்கீடை பத்தி பேசிதானே இருக்கிறோம். இடஒதுக்கீடை நாங்க தானே கொடுத்து கொண்டு. அமைச்சர் ரொம்ப ஆழமா பேசுறீங்க, ரொம்ப நுணுக்கமா பேசுறீங்க. திரு அன்புமணி ராமதாஸ் சொல்ற ஒரு விமர்சனம், கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தா கூட வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருப்பாரு. இந்த முதலமைச்சருக்கு அந்த எண்ணமே கிடையாது, சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டாரு அப்படின்னு சொல்ற. ஜாதி ஏற்கனவே சொல்லியாச்சு. ஜாதிவாரி சென்சஸ் எடுப்பது ஒன்றிய அரசாங்கம் தான். நீ காலகாலமா யார் சென்சஸ் எடுத்தாங்க? மத்திய அரசு. மத்திய அரசாங்கம் எடுத்தாங்க, அவங்க தானே எடுக்கணும். அதை நான் வலியுறுத்தி தானே சொல்றோம், அது தவறுன்னு சொல்லலையே. நாங்களும் அதுதானே சொல்றோம். இப்ப தேர்தல் அறிக்கையில கூட சரி, எங்க இந்தியா கூட்டணியில ஆட்சி பொறுப்பேறனா ஒன்றிய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கை சென்சஸ் எடுப்போம். நீங்க மாநில அரசாங்கம் எடுங்க, மாநில அரசாங்கம் எடுங்க அப்படின்றது அவங்க தேர்தலுக்கு ஒரு யுக்தியை தயார் பண்ணின போய் எங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லப்படுதான ஒழிய காலகாலமா ஒன்றிய அரசாங்கம் தான் எடுத்தது. இப்ப நாங்க அதை வலியுறுத்துறோமே. அதனால அதுக்கு நாங்களும் மாற்று கருத்து இல்லையே. ஆனா நிதிஷ்குமார் மாதிரி நினைச்சிருந்தா எடுத்திருக்கலாம். ஆனா இவங்களுக்கு மனம் இல்லை, அதனால நாங்க விமர்சிக்கிறோம். இது தேர்தல் பிரச்சாரத்துக்காக அவர் பயன்படுத்துகிற வார்த்தை. டாக்டர் ராமதாஸ் அவர்களும் ஓபிசி, பிரதமரும் ஓபிசி. அதனால சமூக நீதியை நாங்க பாஜக அணியில இருந்தாலும் எங்களால வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாஜக அணியில வேற எங்க இருந்தாங்க? போன நாடாளுமன்றத்தில் இவங்க பாஜக அணியில் தானே இருந்தாங்க. அது வாங்கறத நாங்க குறுக்க நின்னுமா? இப்ப போய் வாங்குறேன்றாரு. இது வரைக்கும் 5 ஆண்டு அந்த அணியில் தானே இருந்தாங்க. அவங்க 2026 கணக்கு வச்சு சொல்றாங்க. நாங்க ஒருவேளை அதிமுகவோட போயிருந்தா அதிமுக பலப்பட்டிருக்கோம், மாற்றத்தை கொண்டு வர முடியாம போயிருக்கோம். நாங்க ஒரு கூட்டணி மந்திரி சபையை 26ல அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அது உங்க கூட்டணிக்கெல்லாம் பெரிய நெருக்கடியா வராது? அவருடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார். நாங்க நடைமுறையை வெளிப்படுத்துறோம். 3 வருஷத்துல இவ்வளவு நாங்க அதை செஞ்சிருக்கிறோம். இன்னும் 2 ஆண்டுகள்ல நாங்க செய்வோம். ஆனால் அது எங்களுக்கு வந்து மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது. ஜூன் மாசம் 4ஆம் தேதி ரிசல்ட் வரதானே போகுது. இந்த 3 ஆண்டு எங்களை எந்த அளவுக்கு அங்கீகரிக்கிறாங்க மக்கள் மதிப்பீடுதல் வரதானே செய்யுது. ஏன் திமுகவுல எல்லாருமே இந்த பாஜக அதிமுக கூட்டணி உறவு முறிந்து விட்டது? ஆனா இப்போது கூட முதலமைச்சர் தொடங்கி திமுகவில் இருக்கிற எல்லா மூத்த தலைவர்களும் இது ஒரு கள்ள கூட்டணி, மறைமுக கூட்டணி அப்படிலாம், ஏன் அந்த சந்தேகம் உங்களுக்கு எப்படி வருது? ஏன் சந்தேகம்னா, இப்ப வந்து சிறுபான்மை சமுதாய ஓட்டு இருக்குது, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க.
இவங்க பாரதிய ஜனதாவோட இருந்தாங்கன்னா அந்த ஓட்டு முழுமையாக எங்களுக்கு வந்துடும். ம். ம். முழுமையாக அந்த ஓட்டு வரும். ம். இப்ப இவங்க ஒரு அணி ஆரம்பிச்சதால இந்த சிறுபான்மை சமுதாய ஓட்டு, இந்த கிறிஸ்துவர்கள் ஓட்டு, இது எப்படியாவது வாங்கிடலாமா? இது டிஎம்கே போற ஓட்டு தானே, அந்த ஓட்டை எப்படியாவது நம்ம வாங்கிடலாமே, டைவர்ஷன் பண்ணலாமே அப்படின்ற நினைப்போடு நிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள கடுமையான சண்டை நடக்குது, வார்த்தை யுத்தம் ஒன்றும் நடக்குது. பெருசு இல்லை. ம். நேற்று கூட பேசியிருக்காரு, நான் பார்த்தேன், எடப்பாடியார் பேசியிருக்காரு, பொள்ளாச்சியில இந்த பகுதியில் பேசியிருக்கிறாரு. என்ன கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினார்? பிரதம மந்திரி பேரை சொல்ல கூட பயப்படுறாரு. பேரே சொல்றது இல்ல. இப்ப நான் கூட பேசுறோம், ம். மதிக்கக்கூடியவர், ம். அந்த பிரதமர்ங்கிற மரியாதை உண்டு. ம். ஆனா அதே நேரத்தில் விமர்சனம் வரும்போது நாங்கள் விமர்சனம் பண்றோம். தமிழ்நாட்டுக்கு எங்களோட உரிமையை தரல, நான் விமர்சனம் பண்றோம். பேர் சொல்றது ஒன்றும் தவறு இல்லையே. ம். சொல்ல பண்றாரு, பயம் பயம் இருக்குன்ற அவருக்கு பயம். ம். என்ன பண்ணலாம்? அப்ப இந்த கூட்டணி முறிவுலாம் ஒரு நாடகம் தான் சொல்றீங்களா? பெரும் நாடகம், ஓரங்க நாடகம் கூட இல்லது, பெரும் நாடகம். ம். அப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திரும்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்றீங்களா? வாய்ப்பு அதிகமா இருக்குது அவங்களுக்கு. ம்ஹும். அதனால ஒரு சாப்ட்காரரா இருக்கிறாங்க. ம்ஹும். ம்ஹும். அவங்க உங்களை சொல்றாங்க, ஒருவேளை மத்தியில பாஜக அரசு அமையறதுக்கு உங்க ஆதரவு தேவைப்பட்டா திமுக கொடுக்கும், ஏன்னா முன்பே ஆதரவு கொடுத்தவங்க தானே இவங்க அப்படின்றாரு இபிஎஸ். அப்போ சில கண்டிஷனோட அப்புறம் தான் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு மனிதநேயமிக்க தலைவராக இருந்தார், பிஜேபி தாண்டி. ஆனா கலைஞரோடு ஒரு சுமூகமான உறவு இருந்தது. ஒரு ஜனநாயகத்தில் ஆட்சி கவிழ்ந்தாக்கா, ஒரு முறை தேர்தல் நடத்தினாக்கா எவ்வளவு செலவாகும், அதெல்லாம் கணத்துக்களை கொண்டு ஒரு கண்டிஷனோட தான் போய் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். நாங்கள் கடைசி வரைக்கும் வாஜ்பாய் அதை கடைபிடிச்சார். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? இந்திய அரசியல் சட்டம் இருக்குமான்னு ஒரு சந்தேகத்துக்குரிய நிலைமை வந்துச்சு. ஏதாவது இது வரைக்கும் கொள்கை ரீதியாக நாங்க எங்களுடைய கொள்கையில அவங்க மாறுபடுகிற பொழுது அதுக்கு ஆதரவு தரமா? நாங்க ஆட்சி வச்சிருக்கோமே அப்படின்றதுக்காக அதெல்லாம் இல்லை. எங்களுக்கு ஆட்சியோட நான் கட்சி பெருசுன்னு நினைக்கிறோங்க. நாங்க எப்பயுமே கொள்கை பெருசுன்னு நினைக்கிறோங்க. நாங்க ஆட்சி வரும் போகும். அண்ணா சொன்னதும் சரி, கலைஞர் சொன்னதும் சரி, எங்களுக்கு பதவி என்பது மேலத்தை போட்டுக்கிற துண்டு மாதிரி. எங்களுக்கு கொள்கை என்பதும் கட்சி என்பதும் எங்க கட்டியிருக்க வேட்டி மாதிரி, மானம் காக்கிறது. இதுதான் எங்களோட கொள்கை. கட்சி ரொம்ப முக்கியம் அப்படின்றீங்க, எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம்ன்றீங்க. பாஜகவோட வியூகம் திரு அண்ணாமலை அவர்களே இதே பேட்டியில சொல்றப்ப 2024க்கு பிறகு அதிமுக ஒரு திராவிட கட்சி இருக்காது, திமுக கூட்டணி பலத்துல இருக்கு, அது 26க்கு பிறகு அதுவும் இல்லாமல் போயிடும், திராவிட கட்சிகளுக்கான எதிர்காலம் இனி இருக்காது அப்படி. இது ஒரு சர்வதிகாரி வாயில் தான் வெள்ளம் வரும். இது ஜனநாயக நாடு. பொது உடைமை இயக்கங்கள் எவ்வளவு நாளா இருக்குது? இதே திராவிட இயக்கம் 100 ஆண்டு தாண்டி இருக்குதா இல்லையா? ஒரு கட்சி இருக்காது அப்படின்னு யாராவது சொல்லிருக்காங்களா? இது அதிகாரத்தின் ஆணவத்தின் உச்சம் இது, இந்த வார்த்தை. ஆனா நடைமுறையில அதுக்கு வாய்ப்பு இல்லை, நடக்கவே நடக்காது, எந்த காலத்தில் நடக்காது. நீங்களும் இருப்பீங்க, நானும் இருப்போம், அண்ணாமலையும் இருப்பாரு, பாருங்க. ஆனா அதிமுக திமுக இப்படி திராவிட கட்சிகளுக்குள்ளதான் களம் இருக்குன்னு பாக்குறேன். ஆமா, 2 பேரும் அண்ணா பேர் சொல்றவங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 முறை உதயசூரன் நின்று வென்றவர், இந்த கட்சியில பொருளாளராக இருந்தவர். அண்ணன் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் மாறுபட்ட அடிப்படையில் இயக்கம் கண்டிருக்கலாம், ஆனா அவங்களும் அண்ணா பேர் தான் சொல்லுங்கிறாங்க. அதனால திராவிட இயக்கங்கள் தான் மாறி மாறி ஆளுமை ஒழிய மற்ற இயக்கத்திற்கு வேலையே கிடையாது. நீங்களே ஒரு முறை இதை குறிப்பிட்டு மேடையிலும் பேசி இருந்தீங்க. திரு அண்ணாமலை சொல்றாரு, இப்படிதான் இவங்க தான் ஒரு கள்ள கூட்டணி வச்சுக்கிறாங்க, எங்களை எதிர்க்கிறதுக்கு பயந்துகிட்டு அப்படின்னு. இது கள்ள கூட்டணி இல்லைங்க, மறைமுகமா போய் தரகுகார மாதிரி ஏதோ துண்டு போட்டுன்னு பேசுறது தான் கள்ள கூட்டணி. இதெல்லாம் வெளிப்படையா பேசுறோம், மேடையில பேட்டியில சொல்றோம். இதுல எப்படி கள்ள கூட்டணியா இருக்க முடியும்? 2 இயக்கம் திராவிட இயக்கம் தான் ஆள முடியும் அப்படின்னு சொல்றேன். நாங்க ஆளுவோம், நாங்க ஆளுனா அவங்க தான் ஆள முடியும், வேற யாரெல்லாம் ஆள முடியாது தமிழ்நாட்டில். பெரியார், அண்ணா, கலைஞர் எங்களுக்கு உயிர் மூச்சு. அதுல ஒரு தலைவர் அண்ணா, அந்த இயக்கத்துக்கு அண்ணான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அது ஒரு திராவிட இயக்கமா தான் நாங்க நினைக்கிறோம், அதோட இல்லைன்னு நினைக்கணும்னு சொல்ல முடியாது. அதுல சில நேரங்களில் கொள்கையில் மாறுபடுவார்கள். அண்ணா கொள்கையில மாறுபடுவார்கள், பெரியார் கொள்கையில மாறுபடுவார்கள். நாங்க பெரியார் கொள்கையும் அண்ணா கொள்கையும் கலைஞர் கொள்கையும் உயிர்மச்சா நினைக்கிறவங்க. நாங்க திராவிட இயக்கம்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? எம்ஜிஆர் எங்கிட்ட பொருளாளர் போனவர், அவங்களும் அண்ணா பேரை சொல்றாங்க, அதனால திராவிட அதனால ஒரு திராவிட இயக்கம் நம்ம சொல்லிக்கலாம். அவ்வளவு.
அமைச்சர், அப்புறம் உங்களை சந்திக்கிறோம் அப்படின்றப்ப புதிய தலைமுறை நேர்களும் சில கோரிக்கைகள் உங்கள்கிட்ட கவனத்துக்கு கொண்டு வர சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த கோரிக்கையும் சொல்லிடுறேன். சுபாஷ் சொல்றது வந்து ஆரணி தொகுதி ரயில் நிலையத்துல 2020 கொரோனா முன்பு நின்று சென்ற வண்டிகள் இப்ப திரும்ப நின்று செல்லணும், கொஞ்சம் நிக்காம போகுது அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதை வந்து ஒன்றிய அரசாங்கம் தான் செய்ய முடியும், அது மாநில அரசாங்கம் அதிகாரத்துக்கு உட்பட்டதல்ல. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று நாங்கள் நினைக்கிற ஒன்றிய அரசாங்கத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிற பொழுது அதை கட்டாயம் செய்து முடிப்பேன். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு நிச்சயமா நடக்கின்றீங்க, அப்பதானே செய்ய முடியும். நிச்சயமா மாநில அரசு அதிகாரமா இருந்தாக்கா நாளைக்கே முதலமைச்சர் சொல்லி எலெக்ஷன் முடிஞ்சோடனே செஞ்சிடறேன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா முதலமைச்சர்கிட்ட நெருக்கமா பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு உண்டு. மாநில அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் நிதி ஒத்து போகுமானால் உடனே முடிச்சு கொடுத்துருவோம். அடுத்த அமைச்சர் ராஜேஷ் சபாபதி அவர் சொல்றார், பட்டு நெசவாளர்களை காக்க ஒரு பட்டு பூங்காவும் எங்களுக்கு வந்து எளிமையான முறையில வங்கி கடன் அளிக்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில அனைவருக்கும் கடன் கொடுக்கிறதுக்கு நீங்க பரிசீலனை செய்யணும். தேசிய வங்கின்னு சொன்னாவே அது ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. எல்லாம் மத்திய அரசு கோரிக்கையா இருக்கு. மத்திய அரசாங்கம் தான் சொன்னேன். மத்திய அரசாங்க கோரிக்கைகள் எல்லாம் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று நாங்கள் நினைக்கிற இந்தியா கூட்டணி அமையுமானால் இவங்களெல்லாம் கட்டாயம் எங்களுடைய மாவட்ட வளர்ச்சியை கருதி நானே முன்னிறுத்தி எல்லாம் பண்ணுவேன். உத்தரவாதம் கொடுக்கறீங்க. உறுதியாற்றம். அடுத்து வந்து விக்கின்றவர் சொல்றார், வந்தவாசி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து டெவலப் பண்ணணும், இன்னும் அது கொஞ்சம் டெவலப் ஆகாம இருக்கு அப்படின்னு ஒரு கோரிக்கை. அந்த வந்தவாசியில வந்து புதிய பேருந்து நிலையம் ஒன்று கட்டப்பட்டு அது அண்ணன் கலைஞருடைய திருக்கரத்தாலே திறக்க வைக்கப்பட்டது. உள்ளாட்சித்துறை அமைச்சராக, நகராட்சி அன்று உள்ளாட்சித்துறை அமைச்சராக தமிழ்நாட்டு இன்றைய முதலமைச்சர் இருக்கிற பொழுதுதான் அது வந்து பணத்தை ஒதுக்கினார். அதுக்கு அடிக்கல் நாட்டினதே அண்ணன் கலைஞர் தான். அந்த திறப்பழா வந்து இப்ப இருக்கிற முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருக்கிற போது நான் திறந்து வச்சேன். அந்த பஸ் ஸ்டாண்டு ரொம்ப சிறப்பா இருக்குது. பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டுன்றது ஊருக்குள்ள ஒரு நெரிசலான ஒரு இடமா இருக்குது. அதனால இவரெல்லாம் அந்த இடத்துக்கு போறதா நல்லது அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க சிலர் அங்க போறாங்க, சிலர் இங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் அது மாநில அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்டதால தேர்தலுக்கு பின்னால் அந்த பகுதி மக்களை வியாபாரிகளை சந்தித்து என்னன்றத கோரிக்கை நிறைவேற்றுவேன். செய்யாறுல இரவு 9 மணிக்கு மேல வந்தவாசி பஸ்ஸே இல்லாம இருக்கு, எங்களுக்கு சிரமமா இருக்குன்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அமைச்சர். இப்ப நீங்க சொன்னதே நம்ம மனதில் எடுத்துக்கொண்டு 19ஆம் தேதிக்கு பின்னால், 19ஆம் ஜூன் மாசம் 4ஆம் தேதிக்கு பின்னால் அங்க செய்யாறுல எங்க சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறார். சரி, அவர் என்னெல்லாம் இது வரைக்கும் என்கிட்ட கொடுத்திருக்காரோ அத்தனையும் செய்து கொடுத்திருக்கிறேன் அந்த அமைச்சர்கிட்ட சொல்லி. இதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். நன்றி அமைச்சர். வந்து பரபரப்பான அரசியல் களம், பரப்புரை களத்துக்கு மத்தியில ஒரு நீண்ட நெடிய ஒரு விரிவான நேர்காணல், கொள்கை அடிப்படையில அரசியல் கள அனுபவ அடிப்படையிலும் நீண்ட விளக்கம் கொடுத்தீங்க. நெஞ்சம் நிறைந்த நன்றி அமைச்சர். என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அமைச்சர். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, மற்றொரு தலைவர்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.